பவன் கல்யாண் இதுல அடிக்கிறது ஸ்டண்ட். அவரே லட்டை பத்தி ரொம்ப கலாய்ச்சி பயங்கர வீடியோ போட்டிருக்காரு. அவரே நான் கிறிஸ்டியனு, நான் ரஷ்யாவில் வந்து சில சர்ச்சைகளில் வந்து நான் புனிதஸ்தானம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. எல்லா வீடியோ இன்னைக்கு ஒன்னா வெளியே வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப லாஜிக்கா சயின்டிபிக்கா இந்துக்களுக்கு சாதகமா தான பரிதாபங்கள் கேட்கறாங்க. எப்போ ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, சயின்டிபிக்கா சரி பண்ணுங்க. கொழுப்பை தெளிச்சதுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. இப்ப திருப்பி கோமயத்தை கொண்டு லட்டு மேல தெளிச்சிருக்காங்க. அது புனிதம் இல்ல. அதான் பிரச்சனையா இங்க. நியாயப்படி பார்த்தா இந்த வீடியோல ஏற்கனவே பேட்டி கொடுத்தாங்க இல்லையா ஒரு மாமி, அவங்க மேலதான் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. திருப்பதி லட்டு சாப்பிடறதே இல்ல, ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால. இந்துக்களை இழிவாக பேசினவங்களை தான் அது காயப்படுத்திருக்கு. இந்துக்களை இழிவாக பேசினவங்க யாருன்னு போய் அந்த வீடியோல பாருங்க. ராஜபோகம் பொன்னி போட்டு சாப்பிடுறீங்களே, ராஜபோகம் என்ன உங்க வீட்டு கொள்ளையில முளைக்குது? சக இந்துக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% இந்துக்கள், குறிப்பாக தென்னிந்தியாவில் 96% இந்துக்கள் கறி சாப்பிடக்கூடியவங்க ரம்ஜானுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. பாஸ்டர் பரிதாபங்கள் போட்டிருக்காங்க. யாராவது இது வரைக்கும் போன் பண்ணி அவங்களை வந்து இப்படி திட்டினாங்களோ மிரட்டினாங்களோ கிடையாது. உண்மையை சொல்ல எல்லா இஸ்லாமிய நண்பர்களும் அதை பார்த்து ரசிச்சாங்க. இந்த லட்டு பிரச்சனை அப்படின்னு வந்தப்போ உடனே இவ்வளவு சென்சிட்டிவா கேஸ் கொடுக்குற அளவுக்கு கேட்க மக்கள்கிட்ட நீங்க லட்டுல மாட்டு இறைச்சி, அதை மாட்டு கொழுப்பு கலந்துருச்சு நீங்க மக்கள்கிட்ட சொல்லிட்டீங்க. ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரே வந்து சொல்லிட்டாரு. இது வந்து ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்திட்டாரு. ஆனா அது என்னன்னு தெளிவா சொல்லல. லட்டு பிடிக்கிறதுக்கு ஆள் தேவை, 21,300 நம்ம சம்பளம், வைஷ்ணவ பிராமணர்கள் தேவை அப்படின்னு அவங்க போடுறாங்க. ஏன் வைஷ்ணவ பிராமணர்களால தான் லட்டு பிடிக்க முடியுமான்னு கேட்கிறேன். நான் ஒரு பிராமணன் கிடையாது, நான் ஒரு இந்து, நான் லட்டு பிடிக்க முடியாதா? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு பத்திரிகையாளர் சத்யராஜ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். திருப்பதி லட்டு இஷ்யூ வந்ததுலேருந்தே ஒரு வாரமாகவே தொடர்ந்து பேசும் பொருளாக இருக்குது. குறிப்பாக பரிதாபங்கள்ன்ற யூடியூப் சேனல் ரொம்ப எல்லா விஷயங்களையும் அவங்க எடுத்து பரிதாபங்கள்னே எடுத்து போடுவாங்க. இப்போ லட்டு விஷயம் குறித்து அவங்க போட்ட ஒரு வீடியோ அது நீக்கப்பட்டிருக்குது. இது குறித்து எப்படி பார்க்குறீங்க? அந்த விஷயம் அது அவர் மேலே வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்குது, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பரிதாபங்கள் அந்த வீடியோவை நம்ம பார்த்தாலே நமக்கு என்ன புரியும் அப்படின்னம்னா, அந்த வீடியோவில் வந்து நியாயமான சில கேள்விகளை தான் அதில் முன்வைக்கிறாங்க. அதை வந்து அவங்க வந்து வழக்கமாக பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்குது. எல்லா சேனலுக்குமே ஒரு ஃப்ரேம் இருக்கும். நாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறேன், ஃப்ரேம்னு எதாவது சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட். நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை காமெடியாக பண்ணுறது, ஒரு சில விஷயங்களை சீரியஸாக பண்ணுறது, ஒரு சில விஷயங்களை வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிற பல பேட்டர்னில் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே எல்லாமே சட்டையராக தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இப்போ ரம்ஜான் நோன்பு இருக்கிறது கூட அவங்க சட்டையராக பண்ணியிருக்காங்க. வீடியோஸே வந்திருக்கு. அது எல்லாத்தாலையும் வரவேற்கப்பட்டுச்சு. அது ரொம்ப இயல்பாக எடுக்கப்பட்டுச்சு தான். ஏன்னா அது வந்து ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய மதத்தை புண்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயமா இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இந்த வீடியோவினுடைய கோர் என்ன அப்படிங்கிறதுனா, ஒருத்தங்க தமிழ்நாட்டில் ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்த ஒரு லேடி அவங்க வந்து ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அப்படி அவங்க கொடுக்கும்போது, நாங்கள் அப்போ இருந்தே லட்டெல்லாம் சாப்பிட்றதில்ல, நாங்கள் லட்டெல்லாம் விட்டுட்டோம். ஏன்னா அவங்க அதாவது வேற யாரோ செய்கிறாங்க, நாங்கள் லட்டு சாப்பிட்றதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அப்ரோச்சை அவங்க அந்த வீடியோவில் வைக்கிறாங்க. அதுக்கு கவுண்டராக அவங்க ஒரு ஸ்டாண்டை முன் வைக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் அரிசி சாப்பிட்றீங்க, உங்கள் கொல்லைப்புறத்துலேயே போட்டு அரிசி விளைவிக்கிறீங்க, யாரோ தயாரித்து கொடுத்த அரிசி தானே சாப்பிட்றீங்க. நீங்கள் வந்து ஒரு ஆட்டோவில் வர்றீங்க, அந்த ஆட்டோ என்ன ஒரு தடவை உட்காந்தோன்னே அது வேறு ஆட்டோ மாற்ற வைப்பறாங்க, எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆட்டோவை தான் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நியாயப்படி பார்த்தா இந்து மக்கள்கிட்ட ஒரு ஜனநாயகத்தன்மையான உரையாடலை தான் அந்த பரிதாபம் சேனலில் அந்த வீடியோ பேசுதே தவிர, எந்த விதமான மதத்தை புண்படுத்துகிற மாதிரியோ இல்லை ஜாதியை காயப்படுத்துகிற மாதிரியோ இல்லை ஒரு குழு சார்ந்த மக்களை வந்து ஒதுக்குற மாதிரியோலாம் பேசலை. நியாயப்படி பார்த்தா இந்த வீடியோவில் ஏற்கனவே பேட்டி கொடுத்தாங்க இல்லையா ஒரு மாமி, அவங்க மேலே தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும். அவங்க தான் அந்த வார்த்தையை விடுறாங்க. அவங்க தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள்லாம் இப்போ லட்டு சாப்பிட்றது கிடையாது, யாரோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. அப்படிங்கும்போது நான் பிராமணர்கள் தயாரிக்கக்கூடியதை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறத தான் ஸ்டாண்டை தான் அந்த வீடியோவில் அவங்க முன்வைக்கிறாங்க. அதுக்கு கவுண்டராக ரொம்ப தெளிவாக அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து பரிதாபங்கள் சேனல் மேலே நடத்தக்கூடிய ஒரு விதமான ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய ஒரு வன்மம். அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கோபம். குறிப்பாக இந்த வந்து ஒரு பெரிய பிராமண லாபி வந்து இதை வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நேரடியாகவே பிராமணர்களை தாக்கின மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நியாயப்படி எல்லா பிராமணர்களையுமே தாக்கல. அதில் பேட்டி கொடுத்த ஒரு லேடி, அந்த லேடி சொன்னதுக்கு கவுண்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இஷ்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அவங்க லட்டுங்கிறத ஒரு பிரசாதமாக பார்க்குறாங்க, புனிதமாக பார்க்குறாங்க. நீங்கள் சொன்ன அந்த விஷயமும் இருக்குது. கூடுதலாக வந்து அந்த புனிதமாக அவங்க கருதுகிற லட்டை வந்து கேலி பண்ணுற மாதிரி தானே இருக்குது. அதில் இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் வந்து கோயில் இருக்குது, கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு 1000 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே வரும்போது நீங்கள் அதை எடுத்து வரக்கூடாது, இதை எடுத்து வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் நெய்யை நீங்கள் ஒழுங்காக செக் பண்ணலை அப்படிங்கிறதையும் அவங்களும் தானே சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த லட்டை வந்து கலாய்க்கிற மாதிரி சொல்ல, நெய் வாங்கி தான் லட்டை நீங்கள் தயாரிக்கிறீங்க. ஃப்ராங்காக சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு திருப்பதியில் 10 டன் நெய் தேவைப்படுது. அதில் வந்து இந்த ஏஆர் அப்படிங்கக்கூடிய திண்டுக்கல் நிறுவனம் அனுப்பிச்ச நெய் அப்படிங்கிறது 0.1% நெய் தான் கலந்துருக்கு. அதில் வந்து சில குளறுபடிகள் நடந்திருக்கு.
அதில் வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீட் ஆயில்ஸ், ஃபிஷ் ஆயில், இல்லை வந்து வெஜிடபிள்ஸ் ஆயில்ஸ், ஆர் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த பரிதாபங்கள் வீடியோத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்கள் என்ன கலந்துருக்கு அப்படின்னு இது வரைக்கும் தெளிவாகவே சொல்லலையே. நீங்கள் கோயிலுக்கு உள்ளே போகும்போது பக்காவாக செக் பண்ணுறீங்க. ஆனால் வந்த நெய்யை நீங்கள் ஒழுங்காக செக் பண்ணீங்களா? இல்லை அப்படி செக் பண்ண நெய்யில் என்ன இருந்துச்சுங்கிறதையே நீங்கள் மக்கள்கிட்ட சரியாக சொல்லலை அப்படின்னு இந்துக்களை பதட்டத்துக்கு உள்ளாக்குறாங்க பார்த்தீங்களா? அதை தடுக்கிற மாதிரி தான் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, மீட் ஆயில், அதாவது ஒரு பீஃப் ஆயிலும், ஆர் வெஜிடபிள் ஆயில், ஆர் ஃபிஷ் ஆயில் அப்படின்னு அதில் என்ன எக்ஸாக்டாக என்ன கலந்துருக்கு, இது வரைக்கும் எக்ஸாக்டாக என்ன கலந்துருக்குன்னு சொல்ல வரல. எந்த கன்சைன்மெண்ட்டில் கலந்ததுன்னு சொல்ல வரல. எந்த நிறுவனம் அனுப்பிச்சதில் எக்ஸாக்டாக கலந்துச்சுன்னு இது வரைக்கும் எதுவுமே அவங்க சொல்ல வரல. இப்படி நடந்திருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்ல வராங்களே தவிர, அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்த, திண்டுக்கல்லை சார்ந்த ஏஆர் நிறுவனம் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அனுப்புனது வெறும் 0.1% நெய் தான். ரெண்டாவது அதுலேயும் சில மிஸ்டேக்ஸ் வந்தப்போ அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அந்த நெய் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வர்றாங்க. அப்போது நியாயப்படி பார்த்தா பரிதாபங்கள் வீடியோவை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட நீங்கள் லட்டில் மாட்டு இறைச்சி, அதை மாட்டு கொழுப்பு கலந்துருச்சுன்னு நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டீங்க. ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரே வந்து சொல்லிட்டாரு. இது வந்து ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்திட்டாரு. ஆனால் அது என்னன்னு தெளிவாக சொல்லலைல்ல. எல்லா பக்தர்களுடைய மனசும் இன்னைக்கு புண்பட்டுருக்கு. சாமி கும்பிட்றவங்க, லட்டு சாப்பிட்றவங்க, அதை பிரசாதமாக பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன அச்சப்படுறாங்கன்னா, இதில் மாட்டு கொழுப்பு கலந்துருச்சா அப்படின்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அச்சம். மாட்டு கொழுப்பு ஒன்றும் மிக மோசமான விஷயம் கிடையாது. பட் அது பிரசாதத்தில் கலந்தது பிரச்சனையாக அவங்க பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது எல்லாரும் ஒரு பயம் வருது இல்லையா? அந்த பயத்தை, அந்த விஷயத்தை கல்டிவேட் பண்ணது யாரு? அதை விதைச்சு அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றினது யாருன்னா சந்திரபாபு நாயுடு தான் பண்ணியிருக்காரு. இல்லை அது அந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க அவங்கள ஒரு மாதிரி அவங்க வந்து அதாவது முட்டைக்கோசு இதுதான் ஒரு இதாகுது, அந்த டிஃபரன்ஸை காட்டுறாங்கல்ல, இவங்க இப்படிலாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற அது அவங்க உணவு பழக்கத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குங்கிற ஒரு பார்வையும் வைக்கிறாங்கல்ல. காலங்காலமாக எந்த உணவு பழக்கம் இங்கே இழிவாக பார்க்கப்பட்டுச்சு? காலங்காலமாகவே அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை தான் இவங்க வந்து இழிவாக பார்த்தாங்க. அசைவம் சாப்பிட்றது தவறுன்னு சொன்னாங்க. அசைவம் சாப்பிட்றவன் இந்துவே இல்லைன்னு வட இந்தியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசைவம் மாட்டுக்கறி சாப்பிட்டு வச்சுருந்தான், மாட்டுக்கறி சாப்பிட்டான், மாட்டுக்கறி கடையை திறந்து வச்சுருந்தான் அப்படின்னு எல்லாத்தையும் அடிக்கிற வேலையை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா? பாஜக, இந்துத்துவ சக்திகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நான் வெஜிடேரியன் மேலே ஒரு 2ஆம் தர சிந்தனையை, 2ஆம் தர பழக்கத்தை, அதாவது இவங்க வந்து தப்பானவங்க, மாட்டுக்கறி சாப்பிட்டா தப்பு, இந்த சைவம் சாப்பிட்டா ரொம்ப ஒரு புனிதமானது, சைவம் சாப்பிட்றது ஒரு விதமான ஒரு வீகன் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு புனிதத்தன்மை உடையது அப்படிங்கிறது தான் இந்திய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சண்டையே. 2000 ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே நாங்கள் சைவம் சாப்பிட்றதுனால நாங்கள் உயர்ந்தவர்கள், அசைவம் சாப்பிட்றவங்க எல்லாம் உயர்ந்தவர்கள் கிடையாது, அவங்க வந்து ஒரு கோயிலில் வந்து சாமியை தொடக்கூட முடியாது அப்படிங்கிற ஒரு போக்கு இங்கே இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து சுத்தபத்தமாக இருக்க மாட்டீங்க. இங்கே சுத்தபத்தம்ங்கிறது எதுலேருந்து வருது அப்படின்னா உணவுலேருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் காலங்காலமாக இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக நம்மள மாதிரி சாமானிய மக்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்க ஒரு விஷயமா தான் இருக்கும். சைவம் சாப்பிட்றவங்க வேற மாதிரியும், சைவத்தை நீங்கள் என்ன, அதாவது உயர்தர சைவ உணவகம்னு போட்டிருப்பாங்க எல்லா ஹோட்டலையும். அது என்ன உயர்தர சைவ உணவகம்? அப்போ வந்து உயர்தரம் அப்படிங்கிறது எங்கிருந்து வருது? சைவம் அப்படிங்கிறது உயர்தரம்ங்கிற வார்த்தையோடு சேர்ந்து வர வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? அப்போ வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவெல்லாம் உயர்தரம் இல்லையா, தாழ்தரம்? அதுதானே சொல்ல வரீங்க. 2 பேர் நிற்கும் போது இவர் உயர்தரம்ப்பா அப்படின்னா இவர் உயர்தரம் இல்லப்பா அப்படின்னு சொல்றது தானே போக்கா நம்ம பொது புத்தியில் இருக்கு. அந்த பொது புத்தியில் இருந்து தான் அவங்க அந்த வீடியோ போடுறாங்க. அவங்க வந்து அசைவம் சாப்பிட்றவங்க எந்த அளவுக்கு சைவம் சாப்பிட்றவங்களால பார்க்கப்படுறாங்க, இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க, பொதுஜனத்துக்குள்ள ஏற்பட்ட காயங்கள், இதைத்தான் அவங்க வந்து எடுத்து போடுறாங்க. இப்படி தான் வீடியோ போட முடியும். நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எம்ஆர் ராதாவிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அவர் பண்ணாத பொலிட்டிக்கல் சட்டையரே கிடையாது. அவர் இந்த சமூகத்தில், பண்பாட்டில், சாதியில், மதத்தில் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக மக்களுக்கு புரிய வச்சிருக்காரு. அதைத்தான் இவங்க திருப்பியும் செய்கிறாங்க. இந்த சாப்பாட்டு பிரச்சனையே கூட நாம் ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்க வேண்டிய பிரச்சனை தான். ஏன்னா சைவம் அப்படிங்கிறதை திரும்ப 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 ஒரு உயர்வு தன்மைக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கக்கூடிய போக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அது என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, பாஜக தரப்புல இருக்கக்கூடியவங்க இதே இதை வந்து ஒரு இந்துக்களுடைய புனிதமாக பார்க்கக்கூடிய லட்டு விஷயத்தில் இப்படி பண்ணுறீங்க, இதே பரிதாபங்கள் வந்து ஒரு முஸ்லீம்கள் செய்யக்கூடியதுலையோ, கிறிஸ்தவர்கள் சம்மந்தப்பட்ட நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இவங்களாம் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? இப்போ இந்துக்களுடைய புனிதம், சனாதன தர்மம் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டுமே இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, இதை போட்டு நீக்கினதில் போட்டதே தப்பு தான் அப்படின்ற இடத்துக்கு நகராங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க ரம்ஜான் நோன்பு வைக்கும்போது ஏற்படக்கூடிய சில நடைமுறையில் சில சிக்கல்கள் வரும் இல்லையா? எல்லாரும் நோன்பு ஒரே மாதிரி இருந்துட முடியாது. சிலவங்களுக்கு வந்து ஒரு பதட்டம் வரும், அவங்களால இருக்க முடியாமல் இருக்கும். அதை கலாய்ச்சி ஒரு வீடியோ ரம்ஜானுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. பாஸ்டர் பரிதாபங்கள் போட்டிருக்காங்க. யாராவது இது வரைக்கும் ஃபோன் பண்ணி அவங்களை வந்து இப்படி திட்டினாங்களோ, மிரட்டினாங்களோ கிடையாது. உண்மையை சொல்ல எல்லா இஸ்லாமிய நண்பர்களும் அதை பார்த்து ரசிச்சாங்க.
ஆமா, இது வழக்கமா பிராக்டிகல் நடக்கிறது தானே. தம்பிக்கு நம்ம தம்பிக்கு போட்டிருக்காங்கன்னு. இந்த லட்டு பிரச்சனை அப்படின்னு வந்தப்போ உடனே இவ்வளவு சென்சிட்டிவா கேஸ் குடுக்குற அளவுக்கு எங்க போகுது? நீங்க அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்க சகோதரத்துவம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் என்னன்னு தெரியும். இங்க வந்து இங்க ஒரு இஸ்லாமியரா இருப்பாங்க, கிறிஸ்தவரா இருப்பாங்க. மாமன் மச்சான் அவன் பொண்ண கட்டி குடுன்னு கலாய்ச்சு பேசிக்கிட்டு ஊர்களுக்குள்ள இருக்கிறதுங்கிறது நார்மலா எல்லாருமே பார்க்கிறது தான். நீங்க இந்த இந்த வீடியோ போட்டப்ப நீங்க வந்து ரம்ஜான் வீடியோவுல பாசிட்டிவ் பாவங்கள் போட்டப்போ, ஏன் இவ்வளோ பெருசா பேசப்படல அப்படின்னா, இது நார்மலான விஷயம். ஒரு 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 நடைமுறையில வாழ்க்கையில மதம் ஒரு இடையூறை செய்யும்போது, அது குறித்து பொலிட்டிக்கல் சட்டையர் பண்றது அப்படிங்கிறது நார்மலான விஷயம். அத அவங்க செஞ்சாங்க. அதே மாரி தான் லட்டுக்கு செஞ்சாங்க. இவங்களுக்கு லட்டுக்கு செஞ்ச உடனே ஏன் இவ்வளோ இவ்வளோ டெம்ப்ட் ஆகுறாங்க அப்படின்னா, இவங்க ஆர்எஸ்எஸ், பிஜேபி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில தமிழ்நாட்டிலயோ, இல்ல வந்து ஆந்திராலயோ இந்த இந்துத்துவா சிந்தனைய, இந்த இந்துத்துவாவில் இருக்கக்கூடிய அடிப்படைய வந்து ஒரு பெருசு பண்ணி விட்டு, ஒரு போலரைசேஷன் பண்றதுக்கான வேலைய தான் அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. அத வந்து இப்ப நீங்க தமிழ்நாட்ல பெரும்பாலான மக்கள் இந்து கோயில்களுக்கு போய் சாமி கும்பிடக்கூடியவங்க தான். ஆனா எல்லாருமே திராவிட இயக்க கொள்கையும், பெரியாரிய கொள்கைகளையும் ஏத்துக்கூடியவங்க தான். பெரியாருடைய கடவுள் மறுப்பு இல்லனாலும், பெரியாருடைய மத்த கொள்கைகள் எல்லாம் ஏத்துக்கூடியவங்க தான். எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவங்க தான். யாருமே இந்துத்துவாவை கட்சியாக, அதிகாரமாக ஏத்துக்கொள்ளாத போக்கு இருக்கு இல்லையா? இத எப்படி சமன்படுத்துறதுன்னு பார்க்கும்போது, இது மாரி இஷ்யூஸ் வந்துச்சுன்னா பாருங்க, இந்துக்கள புண்படுத்திட்டாங்க. இந்துக்கள தொடர்ச்சியா காயப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி, ஏதாவது ஒண்ண கிளப்பிக்கிட்டே இருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பார்த்தீங்க அப்படின்னா, மோகன்ஜி வந்து கருத்தடை மாத்த இருந்துச்சு பஞ்சாமிர்தத்துக்குள்ள. அவர் ஒரு நாள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்காரு. கண்டிப்பா அவர் மன்னிப்பு தான் கேட்டிருப்பாரு. உள்ள போய் எழுதி குடுத்திருப்பாரு. ஏன்னா, அது ஒரு பொய்யான பிரச்சாரம். அப்ப அந்த பிரச்சாரத்த ஏன் அவர் செய்யறாரு? இப்ப நீங்க பரிதாபங்கள் மேல கேஸ் வருது. இது மாரி மோகன்ஜி மாரியான ஆட்கள் வந்து பஞ்சாமிர்தத்துக்குள்ள கருத்தடை மாத்துறதுக்குன்னு ஒண்ண கிளப்பி வருது. இது எல்லாமே இந்துக்கள போலரைசேஷன் அதிகாரத்தை நோக்கி, கட்சிய நோக்கி நகர்த்துறதுக்கான ஒரு டெம்ப்ட் பண்ணக்கூடிய வொர்க்க தான் அவங்க பண்றாங்க. அந்த டெம்ப்ட் பண்ணக்கூடிய வொர்க் தமிழ்நாட்டுல வொர்க் அவுட் ஆகல. ஆனா ஆந்திராவுல வொர்க் அவுட் ஆயிருக்கு. ஆந்திராவுல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த லட்டை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட அந்த உரையாடல் அப்படிங்கிறது அந்த மக்கள ஒரு சென்சிட்டிவான இடத்துக்கு நகர்த்தியிருக்கு. பவன் கல்யாண் அவர்கள் வந்து அந்த 11 நாள் விரதம் இருக்கிறத கூட இவங்க கலாய்ச்சி அதுல போட்டிருக்கிறாங்க. ஆமா. ஆக்சுவலி பிரச்சனை என்ன அப்படின்னா, அது ஏங்க நானே கேட்கிறேங்க. ஃபிராங்கா கேட்கிறேன். நெய்யில சிக்கல்னு சொல்லியாச்சு. நீங்க எங்க அத செக் பண்ணீங்க? குஜராத்ல இருக்கக்கூடிய என்டிடிஎல் செக் பண்ணீங்க. நேஷனல் டைரி டெவலப்மென்ட் போர்டோட லேப்ல செக் பண்ணியிருக்கீங்க. அதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நேஷனல் லெவல்ல ஃபுட் செக்கப் பண்றதுக்கு ஒரு யூனிட் இருக்கு. அங்க கொடுத்து நீங்க செக் பண்ணலாம். இந்த ப்ரொக்யூர்மென்ட் ஒரு நாளைக்கு 3.5 லட்சம் லட்டு தயாரிக்கணும் அப்படின்னா 10 டன் நெய் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. இந்த நெய்ய ப்ரொக்யூர் பண்றதுக்கு ஒரு டீம் இங்க இருக்கு. தேவஸ்தானம் போர்டுல ஒரு டீம் இருக்கு. அத ஆடிட்டிங் பண்ணக்கூடிய ஒரு டீம் இருக்கு. செக் பண்ணக்கூடிய 3 லெவல் செக் பண்ணக்கூடிய ஒரு டீம் இருக்கு. இத எல்லாத்தையும் நீங்க கொஸ்டின் பண்ணி, இது எல்லாத்தையும் நீங்க வந்து என்கொயரி பண்ணி, இத சரி பண்றத விட்டுட்டு, நான் 11 நாள் தியானம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் சொல்றத எப்படி ஏத்துக்க முடியும்? அவர் ஒரு துணை முதலமைச்சர் தான். இருந்தாலும் ரொம்ப லாஜிக்கா, சயின்டிஃபிக்கா இந்துக்களுக்கு சாதகமா தான பரிதாபங்கள் கேட்கறாங்க. எப்போ ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, சயின்டிஃபிக்கா சரி பண்ணுங்க. வர்ற நெய்ய 3 லெவல்ல நீங்க செக் பண்ணுங்க. சர்டிஃபிகேஷன் ஒரு இடத்துல பண்ணாதீங்க. 3 இடத்துல பண்ணுங்க. நேஷனல் லெவல்ல நமக்கு லேப் இருக்கு. அங்கேயும் பண்ணுங்க. நீங்களும் செய்யுங்க. FSCA அப்ரூவல கேளுங்க. எல்லாம் பண்ணுங்க. அத விட்டுட்டு நான் தியானம் பண்ணுவேன். திருப்பி என்ன பண்றாங்க? திருப்பியும் கோமயத்த எடுத்து கொண்டு லட்டு மேல தெளிக்கிறாங்க. கொழுப்ப தெளிச்சது தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. இப்ப திருப்பி கோமயத்த கொண்டு லட்டு மேல தெளிச்சிருக்காங்க. அது புனிதம் இல்ல. இல்ல அதான் பிரச்சனையா இங்க. இப்ப நீங்க கோமயத்த கொண்டு லட்டு மேல தெளிக்கிறாங்க. 2வது நான் யாகம் வளர்த்துறேன்னு சொல்லிட்டு அந்த பந்தத்த வச்சுட்டு கோயில சுத்தி வர்றாங்க. இவர் படிய கழிவுற இது சயின்டிஃபிக். இது இந்துக்களை வந்து சரி செய்யறது கிடையாது. இந்துக்களுடைய மனது காயப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? காயப்பட்ட இந்துக்களுடைய மனதை சரி செய்யறதுக்கான நேர்மையான வழி இது கிடையாதுன்னு தான் பரிதாபங்கள் சொல்ல வர்றாங்க. எப்பா மிஸ்டேக் எங்க நடந்திருக்குன்னு பாருங்க. மிஸ்டேக் சப்ளை செயின்ல நடந்திருக்கு. நெய்ய ப்ரொக்யூர் பண்ண டீம் ஏமாத்தி இருக்காங்க. இது உண்மையாக இருந்தால், இது உண்மையா இல்லைன்னு கன்ஃபார்மே ஆகல. அதான் முக்கியமான விஷயம். இது உண்மையாக இருந்தால் ப்ரொக்யூர் பண்ண டீம் ஏமாத்தி இருக்கு. நீங்க வந்து ரொம்ப குறைச்சலான விலையில நெய்ய வாங்குறேன் அப்படிங்கிற பேர்ல தரம் குறைவான நெய்ய கூட வாங்கி சிக்கல்ல நீங்க மாட்டியிருக்கலாம். அந்த பிரச்சனை வந்திருக்கலாம். அப்ப இது வந்து ப்ரொக்யூர்மென்ட் டீம்ல பிரச்சனை. இது வந்து ஆடிட்டிங் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். லேப்ல நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இத சரி பண்ணிட்டு தேவஸ்தானம் போர்டு திருப்பி ப்ராப்பரா வொர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அஜெண்டாவா இருக்கு. அதனால தான் தியானம் பண்றத அவங்க கலாய்க்கிறாங்க. 11 நாள் தியானம் பண்ணா லட்டு புனிதமாயிருமா? புனிதம் ஆகாது. லட்டு எப்ப நல்லா இருக்கும்? நல்ல நெய்ய வாங்கி நல்லா லட்டு பிடிச்சா நல்லா இருக்கும். நான் தியானம் பண்ணி இத சரி பண்றேன் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில பொலிட்டிக்கல் போலரைசேஷன் தான் அவர் பண்றாரு. கண்டிப்பா இது மாதிரியான பொலிட்டிக்கல் போலரைசேஷன் நீங்க கலாய்க்கலாம். சொல்றது வந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் சொல்ற அந்த புள்ளிக்கு தான் நீங்களும் வரீங்க. இது வந்து நடவடிக்கை எடுக்கிறது விட்டு இந்திய அளவுல ஏதோ ஒரு போலரைசேஷன் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஆமா, ஆமா. பிரகாஷ்ராஜ் அவர்களும் சொல்றாங்க. அதையும் எதிர்த்து அவர் பேசியிருக்கிறாரு. ஆமா. ஆமா. பிரகாஷ்ராஜ் தெளிவா தான சொல்றாரு. இது ஒரு பிரச்சனையா வச்சுட்டு இந்தியா லெவல்ல நீங்க வந்து எல்லா இந்துக்களும், அதான் எந்த இந்துக்களும் சொல்றது, இந்துத்துவா சக்திகளும்
இதை ஒரு பெரிய இஷ்யூவா மாற்றி போலரைஸ் பண்ண முயற்சி பண்ணிக்கிறாங்க. இது ஒரு அதிகாரத்துக்கான ஒரு வேட்டையாக அவங்க பார்க்குறாங்க. அதை தடுக்க வேண்டியது கடமை. அதனால தான் பிரகாஷ் ராஜ் கொந்தளிச்சு அவரோட ஒரு மெசேஜை போடுறாரு. 2வது பவன் கல்யாண் இதில் அடிக்கிறது ஸ்டண்ட்டு. அவரே லட்டை பற்றி ரொம்ப கலாய்ச்சி பயங்கரமாக வீடியோ போட்டிருக்காரு. அவரே நான் கிறிஸ்டியனு, நான் ரஷ்யாவில் வந்து சில சர்ச்சுகளில் வந்து நான் புனிதஸ்தானம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. எல்லா வீடியோ இன்னைக்கு ஒன்றா வெளியே வந்துகிட்டு இருக்கு. அவர் லட்டை கலாய்ச்சிட்டு மேடையில் வச்சு மார்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் இன்னைக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்படி அந்த தேர்தலுக்கு வந்து நாமினேஷன் பண்ண வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கார் ஜீப் மேலே அப்படி உட்காந்துக்கிட்டு பயங்கர சீனை போட்டு வந்தார். அவருக்குள்ள அந்த சினிமாட்டிக் ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அந்த சினிமாட்டிக் ஆட்டிடியூட் தான் அவர் இங்கேயும் காமிக்கிறார். அதாவது ஒரு 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 ட்ரெஸ் அப்படி போட்டுட்டு அப்படி வந்து உட்காந்து கழுவிட்டு தியானம் பண்ணி இந்த டிராமா இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிராமாவை தப்புன்னு எல்லாரும் தான் சொல்லுவாங்க. ஒரு இந்துவாக நான் சொல்றேன் அந்த டிராமா தப்பு. பரிதாபங்களுடைய வீடியோ இந்து நம்பிக்கை கொண்ட மக்களை வந்து இது புண்படுத்தல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க? 100% புண்படுத்தல. இந்துக்களை இழிவாக பேசினவங்களை தான் அது காயப்படுத்தியிருக்கு. இந்துக்களை இழிவாக பேசினவங்க யாருன்னு போய் அந்த வீடியோல பாருங்க. அது கூட பேரலா ஒரு மாமி ஒருத்தவங்க வீடியோ பேசியிருக்காங்க. அந்த வீடியோவுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்திருக்காங்க. சக இந்துக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% இந்துக்கள், குறிப்பாக தென்னிந்தியாவில் 96% இந்துக்கள் கறி சாப்பிடக்கூடியவங்க. அந்த 96% இந்துக்கள் கறி சாப்பிடக்கூடியவங்களை நீங்க வந்து கலாய்க்கிற மாதிரி கறி சாப்பிட்ற இந்துவே இல்லைன்னு பாஜக வட இந்தியாவில் பேசிட்டு இருக்கான். சனாதன மரபின்படி கறி சாப்பிடக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்துக்கள் 96% பேர் கறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நீங்க கறி சாப்பிட்ற இந்துக்களை நீங்க கேவலப்படுத்தி பேசுவீங்க. நீங்க வந்து நான் பிராமினா இருந்துட்டு லட்டு தயாரிக்கக்கூடியவங்களை நீங்க கேவலமா பேசுவீங்க. அதெல்லாம் எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? அப்ப இங்க காயப்படுத்தப்பட்டது மெஜாரிட்டி இந்துக்கள். யாரா அப்படின்னா பரிதாபத்தாளர் இல்ல, மத்த ஆட்களால, ஒரு குறிப்பிட்ட செக்டாரால. அதனால இவங்க அதை பேலன்ஸ் பண்ணி தான் வீடியோ போட்டிருக்காங்க. நாங்களும் இந்துக்கள் தானே, நாங்களும் லட்டு பிடிக்க. இப்போ நீங்கள் லட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்துருப்பீங்க. லட்டு பிடிக்கிறதுக்கு ஆள் தேவை, 21,300 நம்ம சம்பளம். வைஷ்ணவ பிராமணர்கள் தேவை அப்படின்னு அவங்க போடுறாங்க. ஏன் வைஷ்ணவ பிராமணர்களால தான் லட்டு பிடிக்க முடியுமான்னு கேட்குறேன். நான் ஒரு பிராமணன் கிடையாது. நான் ஒரு இந்து, நான் லட்டு பிடிக்க முடியாதா? ஏன் நான் லட்டு பிடிச்சா லட்டு வராதா? அப்போ அந்த இடத்துல யாரு பிராமணர்கள் பிராமணர் அல்லாதார்கள்ங்கிற பார்சியாலிட்டி காமிச்சு இந்துக்களை யார் பிளவுபடுத்துறது, இந்துக்களை யார் அசிங்கப்படுத்துறது? ஒன்னால லட்டு கூட பிடிக்க தகுதி கிடையாது, பிரசாதத்தை பிடிக்கிறதுக்கான தகுதியோ பிரசாதத்தை பிடிக்கிறதுக்கான புனிதமோ கிடையாதுங்கிற இடத்துல இந்துக்களை கொண்டாந்து தள்ளுறது யாரு? இவங்க தான் தள்ளுறாங்க. அப்போ ஒரு இந்துவாக காயப்படும் இல்லை மனுஷனுக்கு. அப்போ இவங்க இந்த ஜாதிக்காரங்க தான், இந்த கம்யூனிட்டி தான், இந்த குழு தான் எல்லாத்தையுமே செய்யணும், மற்றவங்க யாரும் செய்யக்கூடாது, செய்யறதுக்கு அவங்களுக்கு புனிதத்தன்மை கிடையாது, அது அப்படி அவங்க லட்டு பிடிச்சா கடவுள் ஏற்றுக்க மாட்டாரு. இதுதான் காயப்படுத்தப்பட்ட விஷயம். பரிதாபங்கள் பண்ணது காயப்படுத்தப்பட்ட விஷயம். பரிதாபங்கள் நேர்மையாக கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் லட்டு பிடிக்க உரிமை இருக்கு. அசைவமும் இந்துக்களுடைய பிரியமான உணவு தான். என் சாமி கெடா வெட்டி சாப்பிடும், என் சாமிக்கு நான் சாராயம் படைப்பேன், என் சாமிக்கு நான் சுருட்டு படைப்பேன். இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் 96-97% மக்கள் வழிபடக்கூடிய குலதெய்வம் எல்லாமே நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய குலதெய்வங்கள் தான். பெருதெய்வ வழிபாடாக மாறிய, அது வைணவ வழிபாடாக இருக்கலாம், சிவ வழிபாடாக இருக்கலாம், சிவ மடங்களாக இருக்கலாம், பெருதெய்வ வழிபாடாக மாறி ஒரு உடைமைக்கு உரிய ஒரு வழிபாட்டு நிறுவனங்களாக மாறும்போது அது சைவமாக இருக்கிறது. மக்கள் தெய்வம் எப்பவுமே கறி சாப்பிடக்கூடியதுதான். அப்போ மக்கள் தெய்வமா இருக்கக்கூடிய, மக்களா இருக்கக்கூடிய கறி சாப்பிடக்கூடியவங்களை நீங்க கலாய்க்கிறதோ ஒரு புறந்தள்ளுற விஷயத்தான் அவங்க நேரடியாக சொல்ல வர்றாங்க. அதனால இந்துக்கள் மனதை காயப்படுத்துனது பரிதாபங்கள் இல்லை, இந்துக்கள் மனதை காயப்படுத்தினது அந்த குறிப்பிட்ட செக்டார் தான். தொடர்ச்சியா அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க வந்து இப்ப சமீபத்துல கூட தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சைவ மடத்திலிருந்து ஒரு பெரியவர் சொல்றாரு, இந்துக்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அது உண்மையிலே காயப்பட்ட ஒரு விஷயம் தான். அவர் மடம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கலாம், அவர் எந்த மடத்தினுடைய. இன்னொருத்தர் கூட பாஜக சார்ந்தவர் தான் நினைக்கிறேன். நான்வெஜ் சாப்பிட்றவங்க 2 பேரும் நான்வெஜ் ரெண்டு சேர்ந்தா பிள்ளைகள் வந்து பிட் பாக்கெட்டா வரும் அப்படிலாம் கூட ஒரு இருந்தாரு. நீங்க வந்து கறி சாப்பிட்றவனுக்கு மூளையே இல்லை, மாட்டுக்கறி சாப்பிட்டா மூளை மந்தமாயிருன்னு ஒரு குரூப் இங்க பேசிட்டு இருக்கு இல்லையா? உலக லெவல்ல இதுவரைக்கும் வாங்கின நோபல் பரிசுல 99% நோபல் பரிசுகள் எல்லாமே மாட்டுக்கறியை தினந்தோறும் உண்ணக்கூடிய ஐரோப்பிய அமெரிக்க சார்ந்தவர்கள் தான் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நாம பயன்படுத்திட்டு கூடிய இந்த எல்லா பொருள்களையும் கண்டுபிடித்தவர்கள் ஐரோப்பிய அமெரிக்க சார்ந்தவர்கள் தான். மிக நுட்பமான அறிவுடையவர்களா இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே வந்து மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடியவங்க தான். எந்த வகையில் மாட்டுக்கறிக்கும் மனித அறிவுக்கும் இல்லை மனித உணர்வுக்கும் எந்த வகையில் சம்மந்தம் இருக்கு? அப்படி ஒரு சம்மந்தமே கிடையாது. அது ஒரு உணவு. ஏழை எளிய மக்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இது எந்த அளவுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த உணவை பத்தி பேசும்போது பாஜக அங்க ரூல் பண்ணப்ப மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா கூட கிடையாது, மத்திய பிரதேஷ்ல ஒரு 20 வருஷம் பாஜக தான் இருக்கு. இடையில 1 வருஷம் தான் காங்கிரஸ் வந்துட்டு போறாங்க. கர்நாடகாவில் இப்போ 5 வருஷம் பாஜக ஆண்டாங்க. அக்ஷய பாத்ரா அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் ஒரு என்ஜிஓ கொண்டு உள்ள உட்கார வச்சு, அக்ஷய பாத்ராங்கிறது ஒரு என்ஜிஓ, ஆர்எஸ்எஸோட என்ஜிஓ, உள்ள உட்காந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மதிய உணவுல இருந்து முட்டையை நீக்கினாங்க. பூண்டும் வெங்காயம் இல்லாத உணவை கொடுக்க முயற்சி பண்ணாங்க. இதே பேட்டனை நம்ம ஆர்.என். ரவி கவர்னர் தலைமையில
தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அதே அக்ஷயா பாத்ராவுக்கு மதிய உணவு திட்டத்தை கொடுக்கறதுக்கான வேலைகள் நடந்துச்சு. அதுக்கு ஃபண்டை ஆர்.என். ரவி கொடுத்தாரு. இப்போ நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஏழை எளிய குழந்தைகள், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு முட்டையோ இல்லை பூண்டு சாப்பிட்றதோ அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஆரோக்கியமான உணவை நாம கொடுக்கும்போது போதிய விட்டமினோ போதிய சத்தோடு இருக்கக்கூடிய உணவை அது மாமிசம் தான் கொடுக்க முடியும். அதை சைவம் கொடுக்குது அப்படின்னா சைவத்தை அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு நாமெல்லாம் பணக்காரங்க கிடையாது. அந்த பேட்டர்னில் உணவு சாப்பிட்டு நாம் வளர்கிற அளவுக்கு இங்கே சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் கிடையாது. ஹிஸ்டாரிக்கலாகவே நமக்கு கிடையாது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய மாமிசம் சாப்பிடும்போது தான் நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்குது. நாம பள்ளியில் கல்வி கற்க முடியும். இந்தியாவினுடைய மனித வளம் உறுதியாக இருக்கும். நாம ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சக்கணக்கான கோடிகளை மருத்துவத்துறைக்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இப்படி ஆரோக்கியமான மனிதர்களை, குழந்தைகளை உருவாக்கலன்னா இப்படி செலவு பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ நான் வெஜிடேரியனையோ முட்டையோ தடுக்கணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவினுடைய ஒரு பாலிசி. அதைத்தான் அவங்க சனாதன மரபுன்னு சொல்ல வர்றாங்க. சனாதன மரபுன்னு எதை சொல்ல வர்றாங்க? எதுவுமே மாறாதது. எது மாறாதது? ஜாதி மாறாதது. சைவ உணவு இந்துக்கள் அதான் புனிதமானது, அது மாறாதது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண் அடிமைத்தனம் அது மாறாதது. இப்போ ஒரு பெண் செத்துட்டா, அதை கணவன் செத்துட்டா பெண்ணை கொண்டு உடன்கட்டை ஏறன்னு அது மாறாதது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேட்டர்ன். ஆனால் எல்லாமே மாறிட்டு தான் இருக்கு. நியாயப்படி பார்த்தா இவங்க சனாதனத்தை மீறிட்டாங்க அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. சனாதனத்தை யார் முதல்ல மீறினது? பிரிட்டிஷ்காரங்க இங்கே வந்தப்போ இங்கே நவீன கல்வியை உருவாக்குறாங்க. அதுக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகுது. கலெக்டர் உருவாக்குறாங்க, ஜுடிஷியரி உருவாகுது, முனிசிப் உருவாகுது. எல்லாம் உருவாகும் போது கோயிலில் புரோகிதராக இருந்த பிராமணர்கள் தான் அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு தஞ்சாவூரில் கும்பகோணத்தில் இருந்த பிராமணர்கள் சாமியை நடுத்தருவில் விட்டுட்டு எல்லாரும் இங்கே கவர்மெண்ட் வேலைக்கு வந்துட்டாங்க. அவங்க தான் சனாதனத்தை மீறி முதல்ல வந்தவங்க. கடல் கடந்து போகக்கூடாதுன்னு சனாதனம் சொன்னப்போ கடல் கடந்து போனது பிராமணர்கள் தான். இப்போ இப்படி சனாதனத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ சனாதனம் மாறாதது அப்படின்னா ஏன் சொல்ல வர்றாங்கன்னா, இந்த ஜாதிய கட்டமைப்பை, வர்ண கட்டமைப்பை திருப்பியும் டீஸ்டபிளைஸ் பண்ணிடக்கூடாது, அதை அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்ல வர்றாங்க. அதனால் இவங்க சொல்லக்கூடிய சனாதனமோ இவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த குறிப்பிட்ட ஒரு குழுவுக்கு சாதகமான விஷயமே தவிர அனைத்து இந்துக்களுக்கும் சாதகமான விஷயங்கள் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ராசாவினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறேன். அவர் சொன்னார், சனாதன இந்து வேற, சாமானிய இந்து வேற. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டப்படி நான் இந்து என்று ஏற்றுக்கொள்ளனாலும் என்னை இந்துன்னு எழுதிட்டாங்க. அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி நான் இந்து தான். ஸோ அப்போது இங்கே 2 இந்து இருக்கான். ஒருத்தர் சனாதன இந்து, இன்னொன்று சாமானிய இந்து. சாமானிய இந்துக்களை தொடர்ச்சியாக புண்படுத்தக்கூடிய வேலையை சனாதனம் செய்து கொண்டே இருக்கிறது. சனாதன இந்துக்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை சட்டையர் பண்ணி தான் பரிதாபங்கள் வீடியோ போட்டிருக்காங்க. நான் உண்மையிலே சொல்லப்போனால் இந்துக்களுக்கு சாதகமான வீடியோ தான் பரிதாபங்கள் போட்டிருக்காங்கன்னு என்னோட பார்வையிலேருந்து நான் பார்க்குறேன். சரி தோழர், நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி நான் சார், நன்றி.